வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் மறைவுக்கு ஜனாதிபதி இரங்கல். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என சந்திரசேகரம் தெரிவிப்பு. ராணுவம் காடுகளில் முகாம் அமைக்கலாம், ஆனால் மேய்ச்சல் தரைக்கு அனுமதி இல்லை என மக்கள் விசனம். தென்கொரிய பதில் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை விட்டுள்ளார். நான் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் உலகெங்கிலும் அவர் மீதான பற்றை வெளிப்படுத்தும் எண்ணற்றவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொலைநோக்கு கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. 2004 முதல் 2014 வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயல்படுத்திய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செயல் திட்டம் போன்ற மாற்றத்துக்கான திட்டங்கள் என்பன சமத்துவம் தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன. சர்வதேச ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் நீண்டகால கூட்டுறவு கூட்டணிகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதுடன் பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார். இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரது சிறந்த ராஜதந்திரம் தெரிகின்றது. அவரது தன்னடக்கம், அறிவாற்றல் மற்றும் அரசு சேவைக்கான அர்ப்பணிப்பு என்பன நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நிலையான முன்மாதிரியாகவும் அவரது ஆத்மா சாந்தியடையட்டும் என்று பதிவிட்டுள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்தியாவிற்கு விஜயத்தினை மேற்கொண்ட போது இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே ஒரு மனிதாபிமான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என கேள்வி எழுப்பிய வேளை அதற்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது. மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் செல்ல போவதில்லை. இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என அமைச்சர் தெரிவித்தார். வவுனியாவில் பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளில் ராணுவ முகாம் அமைத்துள்ளது. ஆனால் கால்நடைகளுக்கான மேல்ச்சத்தரை அமைப்பதில் மாத்திரம் திணைக்களங்கள் அக்கறை இல்லாமல் செயற்படுவதாக வவுனியா ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வவுனியா பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வவுனியாவில் மேய்ச்சல் தரை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோர் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக கவலை தெரிவித்தனர். மழை காலங்களில் அதன் நிலைமை மேலும் மோசமடைவதுடன் பால் உற்பத்தியும் வீழ்ச்சியடையும் நிலை காணப்படுகின்றது. இராணுவம் பெரும் காடுகளில் பல ஏக்கர் கணக்கான காணிகளை பிடித்து முகாம் அமைத்துள்ளது. ஆனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரை வழங்கவில்லை என அதிகாரிகள் பின்னடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குளத்தின் அலைகரை பகுதிகளில் மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பாக ஆராயுமாறும் அரச காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் நபர்களிடமிருந்து அந்த காணிகளை பறித்து மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பாக பரிசீலிக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் இதன்போது தெரிவித்திருந்தார்.
யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் வைத்து 120 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார கட்டணம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. மத்திய மாகாணத்தில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் உள்ளிட்ட 50 பேர் தமது கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உவா மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை எதிர்வரும் 30ஆம் திகதியுடன், மேல் மாகாணத்தில் அடுத்த மாதம் 10ஆம் திகதியும் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவரேனும் ஒருவருக்கு கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமாயின் 07729434193 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாசா விண்கலம் ஒன்று சூரியனுக்கு மிக அருகில் நெருங்கி சென்று ஒரு புதிய வரலாறு படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. பர்கர் விண்கலம் எனப்படும் அந்த ஆளில்லா விண்கலம் சூரியனின் அதீத வெப்பம் மற்றும் தீவிர கதிர்வீச்சை தாங்கிக் கொண்டு அதன் வெளிப்புற மண்டலத்தில் நுழைந்துள்ளது. தீவிர வெப்பம் நிலவும் இடத்தில் இந்த விண்கலம் இருப்பதால் பல நாட்களாக இதனுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேரிலாந்தில் உள்ள ஜான் ஹெப்சின் இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ள செயல்பாட்டு குழு நேற்று நள்ளிரவு சற்று முன்பு ஆய்வில் இருந்து ஒரு பீக்கான டோன் என்ற சமிக்ஞையை பெற்றதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்கலம் அதன் நிலை குறித்த விரிவான டெலிவரிமெட்ரி தரவை ஜனவரி 1ஆம் திகதி அனுப்பும் என்று நாசா தெரிவித்துள்ளது. 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த விண்கலம் குறிப்பாக 1800 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கும் என்று நாசா இணையதளம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி ஹன் டக்-சூவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2 வாரத்திற்கு முன்னர் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோயிலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவர் தோல்வியடைந்தார். ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் கடந்த 3ஆம் திகதி கடுமையான இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக அவர் பதவியில் இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. முன்னதாக தென்கொரியாவில் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பினை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை இடைக்கால ஜனாதிபதி ஹன் டக்-சூ மேற்கொள்வார் என பல தரப்பினராலும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் போது குழப்ப நிலை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தின் அருகே ஒன்று கூடி இந்த வாக்கெடுப்புக்கு செல்லாது என கோஷம் எழுப்பினர்.